சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். இதுதான் என்னுடைய விதி, நம் விதிப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நீ மனதிற்குள் உறுதி கொண்டே இருக்கிறாய். என் குழந்தையே, உன் விதியை கூட நான் வெல்ல விட மாட்டேன். உன் விதி என்பது என்னால் தீர்மானிக்கப்பட்டதுதான். அப்படிப்பட்ட என் குழந்தைகளுக்கு நான் நல்லது தரமாட்டேனா என்ன? இப்பொழுது நீ கேட்ட சக்தியை முறியடித்து கொண்டே இருக்கிறாய். ஆகையால் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் கெட்டது மட்டும்தான் நம் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது, கெட்டது மட்டும்தான் நம் வாழ்வில் வருகிறது என்று. நாம் விதிதான் நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தையே, உன்னுடைய விதியை கூட உன் மதியால் வென்று விடலாம். மற்றவர்கள் வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை மாறத்தான் போகிறது. நீயோ அவர்கள் போல் வாழ வேண்டும், இவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். மற்றவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்களே, அந்த சந்தோஷத்தை எப்பொழுது என் சாயப்பா தருவார் என்று ஏங்கி தவிக்கிறாய். மற்றவர்களும் விரைவில் நினைப்பார்கள், இவர்களைப் போல் நம்மால் வாழ முடியவில்லையே என்று. அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்த லட்சியத்திற்கு அழைத்து செல்ல போகிறேன். மிக விரைவில் ஜொலிக்கப் போகிறாய். உன் வாழ்க்கை இதுதான். நீ இப்பொழுது தீர்மானிக்காதே. நாளை என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை மட்டும் பார்த்து உன் வாழ்க்கையே நீ முடிவு செய்து விட்டாய். அப்பா, இதற்கு மேல் என்ன இருக்கிறது என்று நீ என்னிடம் கேட்கிறாய். என் அன்பு குழந்தையே, இனிதானே உன் வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. நீ முடிந்து விட்டது என்று நினைத்த விஷயத்தை நான் தொடங்கி வைக்கிறேன். உனக்கான உன் வாழ்க்கையை தருவதற்கு இனி எல்லாம் இந்த செயல்கள் முடிந்து விட்டது. இனி இந்த வாழ்வில் சுப நிகழ்ச்சி ஒன்றே நடக்காது என்று ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த விஷயத்தை நான் இனிதே ஆரம்பிக்கப் போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு சந்தோஷமாகத்தான் மாறப்போகிறது. என் குழந்தைகள் மகிழ்ச்சி எனக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நீ இதிலிருந்து புரிந்து கொள்வாய். நடப்பதை பார்த்து மற்றவர்களும் வியக்கத்தான் போகிறார்கள். எப்படி இருந்தார்கள், இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் என்று, இது என்ன அதிசயம் என்று உன்னிடமே கூறப்போகிறார்கள். நீ விரைவில் எனக்கு நன்றியை கூறப்போகிறாய். என் குழந்தைகள் வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கப் போகிறது. நல்லது நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.